வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம்ம உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் பாதாம் கத்திலி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸி வெர்ஷன் தான். ஃப்ரெஷ் பாதாம் வச்சும் கத்திலி செய்யலாம். ஆனால் நான் இப்போ ஈஸியாக செய்கிறதுனால கடையில் வாங்கின பாதாம் பவுடரை வச்சு ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் கத்திலி செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுகர் சிரப் எடுத்துகிட்டு அதில் பாதாம் பவுடரை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக செய்கிறது தான். வாங்க இப்போ எப்படி பாதாம் கத்திலி ஈஸியாக செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். பாதாம் கத்திலி செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். 2 கப்பு கடையில் வாங்கின பாதாம் பவுடர், 1 கப்பு சர்க்கரை, ஒரு 2-3 ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸு. ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா குங்குமப்பூவும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு பிஞ்சு. தண்ணி ஒரு 1/2 கப்பு, 1 ஸ்பூனு நெய், 1/4 ஸ்பூனு ஏலக்காய் பவுடர். இது மேலே டெக்கரேஷனுக்காக சில்வர் பேப்பரு. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ போய் பாதாம் கத்திலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சர்க்கரை பாக எடுத்துக்கலாம். ஒரு பேனில் வந்து சர்க்கரையும் தண்ணியும் ஊற்றிக்கிறது தான். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஒரு நிமிஷம் இருக்கும் கொதிக்க ஆரம்பிச்சு. இப்போ வந்து ஸ்லோ வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து திக்கான சிரப் எடுக்க போகிறதில்ல. ஒரு லைட்டாக ஸ்டிக்கியாக இருந்தால் போதும். நம்ம அரை கம்பி பதத்துக்கெல்லாம் தேவை இருக்காது இது. ஸோ நல்லா சர்க்கரை கரைஞ்ச உடனே கொஞ்சம் கையில் தொட்டு பாருங்கள். ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்தால் ஓகே. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு அரை நிமிஷம் ஆகணும். இன்னும் திக்காக வரல, கொஞ்சம் லைட்டாக திக்காக ஸ்டிக்கியாக இருந்தாவே போதும் கத்லிக்கு வந்து. பாருங்கள், இப்போ தொட்டு பார்க்குறேன், கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் போதும், நமக்கு இந்த கம்பி பதமும் தேவையில்லை. லைட்டாக ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்தாவே போதும், ஏன்னா ரொம்ப இதாகிட்டா ரொம்ப முருகி போயிடும். இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை போட்டுக்கிறது தான். பாருங்கள், கிளியராக ஆகிடுச்சு. சர்க்கரை வந்து கிளியர் ஆனாவே கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம ஒரு தடவை மெல்ட் ஆகிட்டோன்னா நீங்கள் ஸ்லோ ஹீட்டில் வச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பாகோட பதம் சரியாக வரும். நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சு பண்ணிகிட்டே இருந்தால் டக்குன்னு முறுக்கிடும் பாகு வந்து. அதனால் எப்போயுமே நீங்கள் சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சுட்டு, மெல்ட் ஆகிட்ட அப்புறமா நீங்கள் கொஞ்சம் மெதுவாக பார்த்து நீங்கள் இறக்கிடுங்க. ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ வந்து ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி, ரோஸ் எசன்ஸ். உங்களுக்கு இது இல்லைன்னா குங்குமம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இருந்தால் ஊற்றிக்கோங்க. இது வாசனைக்கு தான் போடுறது. ஸோ அப்படி இல்லைன்னா வெறும் நீங்கள் ஏலக்காய் வச்சும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/2 ஸ்பூனு நெய் இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து பாதாம் மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கோங்க, ஏன்னா இடம் பத்தலை. பெரிய பாத்திரமாக இருந்தால் நீங்கள் மொத்தமாக போட்டுக்கலாம். ஸோ சின்ன பேனாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்க வேண்டியது தான். இப்போ கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் மீடியம் ஹீட் வச்சு நம்ம குக் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம லோ ஹீட்டில் வச்சுக்கலாம். இது ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஆகும் நம்ம அதை கொஞ்சம் திக்காகிறதுக்கு. கொஞ்சம் திக்கான உடனே நம்ம வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சுருந்தால் கீழே அடி பிடிச்சிடும், ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கிண்ட வேண்டியது தான், கலக்கிட்டே இருக்க வேண்டியது தான். கை விடாமல் கிண்டிட்டு இருங்க, அப்போ தான் சரியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், திக்காயிட்டே வருது. ஸோ கொஞ்சம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது கை வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும், மாவு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும், கிண்டுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் இறக்கணும். திக்காயிட்டே வருது, கலர் வந்து மாறிட்டே வருது பாருங்கள் கீழே. ஸோ நல்லா மேலே திருப்பி போடுங்க. ஹீட் வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. கொஞ்சம் நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்கும். தொட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சாஃப்டாக. பாருங்கள், தொட்டு பார்த்தா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். தொட்டால் நமக்கு வந்து சாஃப்டாக ஒட்டாமல் வரணும். அந்த டைம் தான் ரெடி ஆகிடுன்ட்டு அர்த்தம். பாருங்கள், நம்ம மாவு மாதிரி வந்துடுச்சு, கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். ரொம்ப ஹார்டாக எடுத்தாலும் நமக்கு வந்து தேய்க்க முடியாது, கத்திலி போட முடியாது. ஸோ ஓரளவுக்கு நம்ம
கரண்டில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ஹார்டாக வர வரைக்கும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இறக்குறது வந்து ரொம்ப முன்னாடி இறக்கிட்டாலும் கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடும், சூவியாக இருக்கும். ரொம்ப நேரம் வச்சுட்டாலும் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ கரெக்டான பதம் பார்த்து நீங்கள் இறக்கணும். இந்த பாருங்கள், நான் கையில் போட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு கிண்டுறதுக்கு. அந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். கையில் வேணால் நீங்கள் தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், நம்ம கையில் ஒட்டலை. ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ நம்ம இந்த கரெக்டான ஸ்டேஜ் இது. ஸோ இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அதனால தான் நம்ம லோ ஹீட்லேயே வச்சுட்டு இருந்தால் நம்ம கரெக்டாக பார்த்து இறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு இது கிண்டுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் ஆறணும். அப்போ தான் நம்ம ஒரு மாதிரி கையில் போட்டு பிசைய முடியும். ஸோ 2 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கிங் பேப்பர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அதில் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ நம்ம கையில் ஒட்டுறதுக்காக நம்ம நெய் மீதி இருக்குல்ல, அந்த நெய்யை கையில் தடவிட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கும்போதே நம்ம போட்டு பிசையணும். அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்தால் போதும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நீங்கள் பண்ணால் தான் அது நல்லா வரும், இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும், அப்புறம் பிசைய முடியாது நம்மளால். நீங்கள் ஃபுல்லாக பிசைய முடியலன்னா பாதி எடுத்து கூட நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பால் மாதிரி பண்ணிட்டா நம்ம தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அதையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சால் ரெண்டுமே ஒன்றா போட்டு கூட பிசைஞ்சிக்கலாம், இல்லைனா தனித்தனியாக பிசைஞ்சு கூட நம்ம தேய்ச்சிக்கலாம். நம்ம இப்போ போய் தேய்க்கிறது தான். நான் சப்பாத்தி கட்டையை எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த நம்ம வேணால் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வார்மாக இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம், இல்லைனா தனித்தனியாக பிசைஞ்சு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் செஞ்சால் தான் இது வந்து நல்லா தேய்க்க முடியும். ஆறிட்டா உங்களுக்கு வந்து சரியாக வராது. ஸோ இதை வந்து நம்ம தேய்ச்சிக்க வேண்டியதான். உங்களுக்கு கல்லுலே கூட தேய்ச்சிக்கலாம். நீங்கள் கவுண்டர் டாப்பை க்ளீனாக இருந்தால் கவுண்டர் டாப்லேயே தேய்ச்சிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து அந்த பேக்கிங் ஷீட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சப்பாத்தி கல்லில் கூட தேய்ச்சிக்கலாம். இதில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நெய்யை வந்து இந்த சப்பாத்தி இதில் தேய்ச்சிக்கோங்க, கொஞ்சம் ஒட்டாது. ஏன்னா சூடாக இருக்கும்போது தேய்ச்சா தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் ஆறின உடனே கொஞ்சம் கெட்டி ஆகிடும். அது கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் போட்டுக்கோங்க. நார்மலாக அது தின்னாக தான் இருக்கும். கத்திலி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. பாருங்கள், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சில்வர் பேப்பரை மேலே போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எடிட்டபிள் தான், நீங்கள் அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இப்போயும் போட்டுக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஆறுறதுக்குள்ளே கட் பண்ணிடணும், அதுக்கு தான் நான் கட் பண்ணிடுறேன். ஸோ எட்ஜஸ் வந்து கவலை வேண்டாம். நீங்கள் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க எட்ஜஸ் எல்லாம் வந்து திரும்பி ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அதை போட்டு எடுத்துக்கோங்க. இதுலேயும் ஒட்டுற மாதிரி இருந்தால் நெய் தேய்ச்சிக்கோங்க, கொஞ்சம் ஒட்டாது. நான் பீஸா கட்டர் தான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட குக்கி கட்டரு எந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டால் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், ஒரு பீஸ் நான் எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வேண்டிக்கிற சைஸ் தான். ஸோ நான் இந்த அளவுக்கு திக்னஸ் எடுத்துருக்கேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஒரே மாதிரி ஷேப்பாக இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ஆனால் கொஞ்சம் ஆறின உடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஆகிடும். உங்களுக்கு நல்லா கடையில் இருக்கிற மாதிரி நல்லா கிடைக்கும். நான் இப்போ உங்களுக்கு வேணால் பிச்சு காட்டுறேன். சின்ன பீஸு வந்து பாருங்கள், இப்போயே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஒரு மாதிரி சூவியாக இல்லாமல் கரெக்டாக பீஸ் வருது. இன்னும் கொஞ்சம் ஆறின உடனே இன்னமும் நல்லா வந்துடும். ஸோ நான் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ நம்ம பண்ண பாதாம் கத்லி ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செய்யும்போது நீங்கள் கரெக்டான பதத்தில் இறக்கிடுங்க.
ரொம்ப முன்னாடி இறக்குனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சூவியாக இருக்கும். ரொம்ப டைம் எடுத்துட்டாலும் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும், உங்களுக்கு தேய்க்க வராது. உங்கள் கைக்கு டைட் ஆகிற மாதிரி வந்துட்டால் மாவு வந்து உங்கள் கைக்கு கிண்டிகிட்டே இருக்கும்போது டைட் ஆகிட்டாவே வந்து கரெக்டான பதம் உங்களுக்கு. ஒரு 2-3 மினிட்ஸ் ஆற வச்சுட்டோன்னே ஒரு மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். ஸோ உடனே நீங்கள் தேய்ச்சி எடுத்துடலாம். சக்கரை பாகை வந்து ரொம்ப முருக விடக்கூடாது. கம்பி பதத்துக்கு முன்னாடியே எடுத்துடுங்க. கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டா கூட நல்லாயிருக்கும், ரொம்ப முருக விட்டுட்டா சரியாக இருக்காது. அதனால் கரெக்டான பதம் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.